ஹாய். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் தான் எடுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அவுட் போகலாம் சொல்லிட்டு பசங்களாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி போகலான்ட்டு அப்படியே நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா வழியில் வந்து கொஞ்சம் லைட்டாக பசிக்குதுட்டு இது குதிரான்ஸில் நின்று சரி கொஞ்சம் இந்த ட்ரிங்க் இருக்கும், மேங்கோ ட்ரிங்க் அன்னது கிரேப் பல்பியோடு இருக்கும், ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் பெசன்ட் நகர் சர்ச் போயிட்டு அதெல்லாம் சொல்லி கிளம்பணும். ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு பீச்சில் உட்காந்துட்டு வரப்போ நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்குமா. ஸோ அப்படி தான் போகணும். இயர்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு வந்தால் நம்மளுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிடுவோம். அதுவும் மட்டும் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் எப்போவுமே எங்கே வேணாலும் போவோமா. ஸோ அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி 9:30 கிட்டே ஆகிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்படியே கேண்டில் வாங்க மறந்துட்டு சரி டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் சொல்லி வாங்கிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் குட்டீஸ் பண்ணுற அமக்கழுத்து பாருங்களேன். எங்களோட கேங்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி அதுதான். இவங்கெல்லாம் ஒரு செட்டு, பாய்ஸ் எல்லாம் ஒரு செட்டு, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு செட்டு. இதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம், குட்டீஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. இதனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை, மொத்தமாக ஜாயிண்ட்டாக சேர்ந்து சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்படி தாங்க எங்கள் கேங் போயிட்டே இருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் கேங்கில் ஒரு கப்புள்ஸ்க்கு இன்றைக்கி வெட்டிங் டேவா. ஸோ அப்படியே ஐபர்க்கில் ஐஸ்கிரீம் வாங்கி கட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், பீச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சிட்டு வரலாம் போகணும். சரி இது வரைக்கும் நம்ம பீச்சில் வந்து சீ ஃபுட் ஐட்டம் அந்த பீச்சில் இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணது இல்லையோ, ஏதோ ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போய் பார்த்தா அங்கே வந்து ஸ்குவிட்டு, கடம்பா, அப்புறம் கிராப்பு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க, ஃபிஷ்ஷும் நிறைய வச்சுருந்தாங்க. சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி எல்லாமே வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வடை நல்லா இருந்துச்சு, ப்ரான் நல்லா இருந்துச்சு, கடமா நல்லா இருந்துச்சு, அந்த நண்டு நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஃபிஷ் ஐட்டம் மட்டும் எனக்கு பிடிக்கல. அதுதான் சாப்பிட்டு தான் என்னன்னு தெரில. போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வயிறு வலியாகிட்டு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சு. ஏன் தான் சாப்பிட்டோன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு வேளை ஒத்துக்கலையா என்னன்னு தெரில. எனக்கு தான் அப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா என் ஹஸ்பண்டுக்கும் அதே தான் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் அதை தான் சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் அதனால் பார்த்து நல்ல வேலை கிட்ஸுக்கு நாங்கள் கொடுக்கல. அப்படியே வர வேறு தான் அவங்களுக்கு வந்து டிஃபன் வாங்கி கொடுத்துட்டோமா. ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் கதை அடிச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 12 o'clock 1 o'clock கிட்டே இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது நீங்களும் வெளியே போகும்போது இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி ஃபெயிலியரான விஷயம் தான் ஷேர் பண்ணுங்கள். பாய். இதோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.